உரிமை கோரப்படாத 60,000 கோடி ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பியிருக்காங்க. உரிமை கோரப்படாத பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்கில் பல வருஷமாக அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. யார் பணம் அப்படின்னு தெரியலையா. 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு நம்ம அதை எடுக்கிறதுக்குள்ளே லோன்காரன் கரெக்டாக பிடிச்சிருவான். கடன் வாங்கினா எந்த ஊருக்கு போனாலும் கரெக்டாக இந்த ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க. கடன் நாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம பணம் பேங்கில் இருந்ததுன்னா நம்ம அட்ரஸ் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு சம்மந்தப்பட்ட நபர் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன ஒரு அதிசயம், நம்ம நாட்டில் தான் இப்படி நடக்குங்க. 60,000 கோடி அப்படின்னா சும்மாவா? இந்த 60,000 கோடியை வச்சு நம்ம நாட்டோட கடனை அடைக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த 60,000 கோடியை யார் யார் பங்கு போடுவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இதுதான் இன்றைய அரசியல். கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும், பண வசதி படைத்தவன் வசதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இங்கே அரசியல்வாதிகளோட மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட வேண்டியதான். 60,000 கோடி பிம்பிளிக்கே பிளாக்கி.